ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அதில் டைப் 2ல் பார்ட் 2 சம் பார்ப்போங்க. இதில் வந்து மொத்தம் 6 சம் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வரையும் 3-4 தாட்டி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 2022 டைமில். ஓகேவா? அதனால அது இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், நோட் பண்ணி வச்சுங்க. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஸ் நாட்கள் செய்து முடிப்பார். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? M1 வந்து 5, D1 வந்து 5, W1 வந்து 5, M2 வந்து 50, D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், W2 வந்து 50. ஓகேவா? இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 50 கேன்சல் ஆகிடும், 5 கேன்சல் ஆகிடும், ஆன்சர் வந்து 5 வரும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டான சம் பார்த்துங்க. ரெண்டாவது சம் பார்ப்போம். இது வந்து ஸ்கூல் புக் சம். ஒரு முகாமில் 98 நபர்கள் 45 நாட்கள் போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது எனில் 42 நபர்களுக்கு 60 கிலோ அரிசியானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நாட்கள் கொடுத்துருக்காங்க, ஆட்கள் கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? M1 வந்து 98, D1 வந்து 45, W1 வந்து 420. அதேமாரி M2 வந்து 42, D2ங்கிறது கண்டுபிடிக்கணும், W2ங்கிறது 60. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் நான் அப்படியே என்னென்ன கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற பாருங்கள். இந்த 420க்கு 60 ஈக்குவலில் இருக்க அந்த 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இந்த பக்கம் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து இந்த ஸ்டெப். ஓகேவா? இதுலேருந்து இந்த ஸ்டெப் வரும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்தது 6ஆம் வாய்ப்பால் 42 7 தாட்டி வரும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அது 7ஆம் வாய்ப்பால் 92 14 தாட்டி வரும். அதை அடிச்சிருக்கேன்னா அதுதான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதை எடுத்து போட்டுட்டு 42 45 3 டேபிள்ஸில் வரும். இது 14 தாட்டி வரும், 15 தாட்டி வரும். இப்போ 14 தாட்டி வருது, அந்த 14 டேரெக்டாக அடிச்சிடலாம். ஓகேவா? அதனால் 3 டேபிள்ஸில் அடித்தேன். ஓகேவா? அப்போ D2ங்கிறது 15 நாட்கள் வந்துடும். ஓகேவா? ஈஸியானதான், நல்லா பார்த்துங்க. இந்த ஸ்டெப்லேருந்து இது, அதுக்கப்புறம் இது, அதுலேருந்து இது, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பர் எனில் 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பர்? இதில் வந்து ஒர்க்கே கொடுக்கல. ஓகேவா? ஹவரு, நாட்கள், ஆட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த W எடுத்துருங்க. ஓகேவா? ஃபார்முலா இப்படி எழுதிருங்க. ஓகேவா? ஏன்னா ஈக்குவலில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். கொடுத்துருக்கிறது தகுந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ M1ங்கிறது 6, D1ங்கிறது 24, H1ங்கிறது 10, M2ங்கிறது 9, D2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், H2ங்கிறது 8. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் பார்த்து எழுத போகிறீங்க. ஹவர், டேஸ், ஆட்கள். ஓகேவா? மென். ஓகேவா? அதான் சொல்லுவாங்க எம்னு. 6 × 24 × 10 வரும். 9 × D2 × 8. 8ஆம் வாய்ப்பால் 24 வந்து 3 தாட்டி வருமா, அதனால் 3 அடிச்சிருக்கேன். அடுத்து 3ஆம் வாய்ப்பால் 9 3 தாட்டி வருமா, அந்த 3 அடிச்சிருக்கேன். திருப்பி 3 6 6ஆம் வாய்ப்பால் 2 தாட்டி வருமா, 3ஆம் வாய்ப்பால் 6 2 தாட்டி வருமா, 2 × 10 20 நாட்கள் வந்துடும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு ஸ்டெப்பாக ஒன்று கூட விடாமல் போட்டிருக்கேன். அதனால் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்டாப் பண்ணிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சம். 4 பாக்கெட் பிஸ்கெட்டுகளை 12 பெண்களால் உட்கொள்கிறேன் எனில் 12 பாக்கெட் பிஸ்கெட்கள் உட்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஹவர் கொடுக்கல, டேஸ் கொடுக்கல, ஆனால் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. 12 பெண்கள், மென் கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க. M1ங்கிறது 12 பெண்கள், W1ங்கிறது 4 பாக்கெட்டு சாப்பிட்றாங்களா, அது அவங்களோட வேலைன்னு வச்சிங்க. இப்போ M2 நம்ம கண்டுபிடிக்கணும், W2ங்கிறது 12. நம்ம ஃபார்முலா ஈக்குவலில் தான் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை எடுத்து மிச்சத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். M1 / W1 = M2 / W2. ஓகேவா? M1ங்கிறது 12/4, x/12. இப்போ M2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் எக்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ 4ஆம் வாய்ப்பால் 12 3 தாட்டி வரும். ஓகேவா? இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் இது வந்து டிவைடில் இருக்குது. ஓகேவா? நல்லா பார்த்தீங்க, இது டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 3யோட அது மல்டிப்ளை ஆகும். 3 12 36. அப்படின்னா 36 பெண்கள் தேவைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். 32 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை, இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பர்? அப்படின்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் அந்த ஒர்க்கை பற்றி கொடுக்கல, ஆனால் ஃபஸ்ட் ஒர்க்கோட செகண்ட் ஒர்க் வந்து 2 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஒர்க்கு 1 எடுத்துக்கணும், செகண்ட் ஒர்க் வந்து 2 எடுத்துக்கணும். அதான் நம்ம கொஸ்டின் படிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ M1ங்கிறது 32, D1ங்கிறது 15, H1ங்கிறது 12, W1ங்கிறது 1, M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். D2ங்கிறது 24, H2ங்கிறது 10, W2ங்கிறது 2. கொஸ்டினை நல்லா படிச்சிங்கனாலே புரிஞ்சிடும். ஓகேவா? அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலாவில் 2 டேபிள்ஸில் 24 டைம் வந்து 12 வரும். ஓகேவா? 12 டைம்ஸ் வரும் 24. அதை அடிச்சிருக்கேன். இந்த 12 இந்த 12 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 10 15 5 டேபிள்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். 2 டேபிள்ஸில் 32 வந்து 16 டைம்ஸ் வரும். ஈக்குவல்லேருந்து அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி ஈக்குவல்ஸில் இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 16 × 3 48 ஆண்கள் ஆகும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இந்த சம்மு. கொஷினில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒர்க்குன்னு கொடுக்காம 2 மடங்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் 6வது சம் பார்ப்போம். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்கள் வட்டமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதே போன்ற சுவரில் 27 நாட்கள் வரை எத்தனை மார்க்கள் தேவைப்படுவார்கள்? மாணவர்கள் தேவைப்படுவார்கள் கேட்டிருக்காங்க. இதுலேயும் மென்னு தான் கொடுத்துருக்காங்க. M1 வந்து 81, D1 வந்து 56, ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. 448 மீட்டர் ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது வந்து 160 மீட்டர். எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 27 நாட்கள் முடிக்கிறாங்க. அதில் உள்ள ஆட்கள் கேட்குறாங்க. அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? 81 × 56 / 448, M2 = 27/160. ஓகேவா? 56 446 8ஆம் வாய்ப்பால் அடிச்சிருக்கேன். இது 8 தாட்டி வரும், இது 64 தாட்டி வரும். திருப்பி 8 64 அடிச்சுன்னா இது 8 தாட்டி வரும். 81/8 = M2. இப்போ ஈக்குவல்ட்டில் இருந்தால் இங்கே 8 இருக்குது, இங்கே 160 இருக்குது. 16 2 டைம்ஸ் வருமா? அப்படின்னா 20 தாட்டி வரும். இது அப்படின்னு அடிச்சிருக்கேன். ஓகேவா? இது இந்த ஸ்டெப். ஓகேவா? இந்த ஸ்டெப்லேயே தான் இந்த ஸ்டெப் வரும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இது 20 தாட்டி வருது. அதை எடுத்து இங்கே இருக்குன்னா 27 81. 27 டேபிளில் 81 வந்து 3 டைம்ஸ் வரும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 27 × 3 போட்டிங்கன்னா 81 வந்துடும். அப்படின்னா 3 டைம்ஸ் அடிப்படும். அதுதான் இங்கே 3ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டிவைடில் தான் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும்னு சொன்னால் 3 × 20 60 ஆகிடும். அப்படின்னா 60 மாணவர்கள் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.